கங்காவும் குமரனும் வந்து ஃபேஷன் ஷோவில் வின் பண்ணதால் காவேரி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ கங்கா வந்து இந்த மாதிரி வந்து இந்த ஃபேஷன் ஷோவில் நாங்கள் கலந்துக்க காரணமே உங்கள் வீட்டுக்காரர் தான், அவர் தான் எங்களை ரொம்ப ஏளனமாக பேசலான்ற விஷயத்த சொல்லிடுறாங்க. அதனால் காவேரி ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க. காவேரி வந்து விஜய்கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில்? எப்போ பார்த்தாலும் என் அக்காவையும் மாமாவையும் ரொம்ப கேவலமாக பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்கள மதிக்கவே மாட்டேங்கிறீங்க, உங்கள் வீட்டு ஆளுங்களை மட்டும் நான் தலைமையில் தூக்கி வச்சு நான் ஆடணும், ஆனால் எங்கள் வீட்டு ஆளுங்களை நீங்கள் மதிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன் அக்ரிமெண்ட்டில் வந்து எழுதி கொடுத்தா தான் நீங்கள் மதிப்பீங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு ரொம்ப ஓவராக பேசாத, நான் ஒன்றும் அவங்கள சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ கூட அவங்கள எதுக்கு அப்படியே பேசிட்டீங்க, அவங்க வந்து தெரியாமல் வந்துட்டாங்க, அதுக்காக அவங்கள அப்படி பேசுவீங்களா அப்படின்னோடனே நான் ஒன்றும் பேசலையே, இது கூட தெரியாது அப்படின்னு தான் நான் கேட்டேன், புரியுதா, தேவையில்லாமல் பேசாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே வந்து அந்த சாப்பாடு எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டே இருக்காரு. உடனே வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. முதல்ல நிறுத்துறீங்களா சாப்பிட்றத அப்படின்னாங்க. என்னது இது சாப்பிடக்கூட கூடாதா நான் அப்படின்றாரு. உடனே வந்து நீங்கள் சாப்பிட்றது முதல்ல நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில், இங்கே பாருங்கள், காசு இருக்க நீங்கள் ரொம்ப பெரிய ஆளும் கிடையாது, காசு இல்லாத அக்காவும் மாமா சின்ன ஆளும் கிடையாது, புரியுதா, அவங்களுக்கு இருக்க டேலண்ட் உங்களுக்கு ஏதாவது ஒன்று வருமா, புரியுதா, எனக்கு ஏன் வரணும், நான் ஒன்றும் டைலர் கிடையாது தான், ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஆளும் மனுஷனும் கிடையாது முதல்ல அப்படின்னு. இங்கே பாரு காவேரி ரொம்ப ஓவராக பேசுகிற, நான் ஏன் ஓவராக பேசுகிறேன், கரெக்டாக தான் பேசுகிறேன், இங்கே பாருங்கள் முதல்ல நம்மளோட கீழே இருக்கவங்கள முதல்ல மதிக்க கற்றுக்குங்க, அப்போ தான் உங்கள் பிஸ்னஸும் நீங்கள் நல்லபடி வரணும், புரியுதா, நீங்கள் எவ்வளோ சின்னவங்களை மதிக்கிறீங்களோ அவ்வளோ உங்கள் பிஸ்னஸ் வந்து முன்னுக்கு வரும், ஆனால் நீங்கள் உங்களோட சின்னவங்களெல்லாம் மதிக்காமல் அவங்களும் ரொம்ப கேவலமாக பேசுகிறீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாரு காவேரி தேவையில்லாமலாம் பேசாத, அவங்கள நான் மதிக்கல, தேவையில்லாத விஷயம் உனக்கு புரியுதா, அப்படியா, சரி அப்போது உங்கள் வீட்டில் உள்ளவங்க யாரையும் நான் மதிக்காமல் நான் பாட்டு திமிராக நடந்துக்கிட்டோமா, அப்போ உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே உடனே விஜய் வந்து யோசிக்கிறாரு. உங்களுக்கு கஷ்டமாக இருக்குல்ல, அந்த மாதிரி தான் எனக்கும் இருக்கும், அக்ரிமெண்ட்டில் நான் வந்து உங்களுக்கு பொண்டாட்டியாக நடிக்கிறேன்னு தான் ஒத்துக்கினேன், உங்கள் வீட்டில் உள்ள ஆளுங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லவளாக நடிக்கணும்னு நான் ஒத்துக்கல, புரியுதா, நான் வந்து இப்போ வரைக்கும் உண்மையாக தான் இருக்கேன், அவங்களாம் அன்பு செலுத்துகிறாங்க, நானும் அன்பு செலுத்துகிறேன், ஆனால் என் அக்கா மாமா என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட எப்போ பார்த்தாலும் வெறுப்பை கொட்டுறீங்க நீங்கள், உங்களுக்கு என்ன தாங்க பிரச்சனை, நாங்கள் ஏழ்மையாக இருக்கிறது தான் பிரச்சனை அவங்களுக்கு, அப்போ இந்த ஏழை பொண்ணு தேடி ஏங்க வந்தீங்க, அப்போ எதுக்குங்க எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்க, பெரிய பணக்கார பொண்ணு அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுன்னா அவள் சம்மதிச்சிருப்பாள் அக்ரிமெண்ட் போட அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து காவேரி நீ ரொம்ப பேசிகிட்டு இருக்க காவேரி, நான் ஏங்க ரொம்ப பேசுகிறேன், நீங்கள் தாங்க ரொம்ப பண்ணுறீங்க, ஏதோ என் தங்கச்சிக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து கை நீட்டி பணத்தை வாங்கிட்டேன், அதனால் வந்து பணத்தை வாங்குறவங்க எல்லாம் வந்து மோசமானவங்களும், அதே மாதிரி வந்து நாங்கள் ஏழ்மையாக இருக்கிறதால எங்களை கேவலமாகவும் முதல்ல நடந்ததை நிறுத்துங்க, புரியுதா, எல்லாருக்கும் மரியாதை கொடுக்க கற்றுக்குங்க, நீங்கள் மரியாதை கொடுத்தா தான் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும், புரியுதா, இங்கே பாரு எனக்கு எல்லாம் தெரியும், வேலையை பாரு, இங்கே பாருங்கள் எல்லாம் தெரியும்னு ரொம்ப ஓவராக பண்ணாதீங்கன்னா யாருக்கும் எல்லாம் தெரிய அவசியம் கிடையாது, இதுக்கப்புறம் எங்கள் அக்கா மாமா இவ்வளோ மோசமாக நடத்துனீங்க, அப்புறம் இந்த காவேரி வந்து இப்போ இருக்க மாதிரி எப்போவுமே இருக்க மாட்டா, அதே மாதிரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒன்றும் கேட்கவும் மாட்டா, புரியுதா, இந்த நிமிஷமே எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்லிவிட்டு நான் பாட்டுன்னு போயிட்டே இருப்பேன், முக்கியமாக தாத்தா கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு. நீங்கள் பாரு காவேரி அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாத, அப்போ உங்களுக்கு பயம் இருக்குல்ல, இதுக்கப்புறம் எங்கள் வீட்டு ஆளுங்கிட்ட ஒழுங்காக நடந்துக்கங்க, புரியுதா, சரி விடு, நான் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் போதுமா, நீங்கள் ஹெல்ப்பெல்லாம் பண்ண வேணாம், அவங்கள அசிங்கப்படுத்தாமல் இருந்தாவே போதும், புரியுதா அப்படின்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு முறைக்கிறாரு விஜய். இது